நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இங்க ஆட்சிலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். தலையில துண்டை போட்டுட்டு தான் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை திமுக செஞ்சு வச்சிருக்க அலங்கோலம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்குங்க. இது சம்பந்தமான டேட்டாஸ் நம்ம தேடி போய் பாக்குறப்போ தமிழ்நாடு தத்தளிச்சிட்டு இருக்கா, நாம தான் இது தெரியாம வெளியில இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னப்பா சட்ட ஒழுங்கு பிரச்சனையா, லாக்அப் டெத் நடக்குதா, கள்ளச்சாராய மரணம் நடக்குதா, ஊழல் அதிகமா இருக்கா, கனிம வள சுரண்டல் நடக்குதா அப்படின்னா இதெல்லாம் நடக்குதுதான். பட் இதெல்லாம் நடந்தாலுமே புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா ஒரு கையெழுத்து போட்டு ஒரு அதிகாரியை மாத்தி ஒரு டிஜிபியை மாத்தி இந்த பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சிட முடியும். ஆனா பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனையை எந்த கட்சி வந்தாலுமே சரி செய்ய முடியாது, உடனடியா சரி செய்ய முடியாது. ஒரு கட்சி புதுசா ஆட்சிக்கு வந்தா கூட நெருக்கடியில தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு கடனா இந்த திமுக அரசு அப்படிங்கிறது நமக்கு வெளியில தெரியாம உள்ள வாங்கி 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 நம்ம தலையில அவ்வளவு சுமை அப்படிங்கிறத ஏத்திக்கிட்டே இருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேமிலி மேன் இருக்காரு. அவர் மாசம் 10,000 சம்பளம் வாங்குறாரு. அவர் குடும்பத்தை ஓகே தான், அந்த 10,000 வச்சு அவரால் நகர்த்த முடியும். ஆனா அவருக்கு மாசம் மாசம் வட்டி கட்ட வேண்டியது மட்டுமே 17% இருக்கு. அவருடைய சம்பாத்தியத்திலிருந்து 17%, அதாவது 1,700 ரூபாய வட்டியா மட்டுமே கட்டார் அப்படின்னா அந்த நபரால அந்த அசலை நெருங்க முடியுமா சொல்லுங்க? மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 8,300 ரூபாய் காசை வச்சு அவர் குடும்ப செலவு பார்ப்பாரு, சொந்தக்காரங்க செலவு பார்ப்பாரு, வீட்டுக்கு வாடகை கொடுப்பாரு, இபி பில்லு கட்டுவாரு, பைக்குக்கு என்ன போடுவாரு அப்படின்னு அந்த 8,300 ரூபாயுமே செலவா போயிடும். சோ அப்படிங்கிறப்ப ஒரு காலம் ஃபுல்லா வட்டியை மட்டும் தான் கட்டிட்டு இருக்க முடியுமே தவிர ஒரு நாளும் அந்த அசலை நெருங்கி போய் அவரால் அந்த கடனையே அடைக்க முடியாது. கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் கஷ்டத்திலேயே தான் இருக்கும். சோ இது மூலமா என்னப்பா சொல்ல வர அப்படின்னா, அதே நிலைமையில தாங்க தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு தன்னுடைய வருடாந்திர அந்த வருமானம் இருக்குல்ல, அந்த வருமானத்துல 17% வெறும் வட்டியா மட்டுமே கட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பாக்குறப்பவே என்னடா அது, நாங்க தான் மக்கள் தான் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறோம் அப்படின்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்திலேயே 17% வட்டியா கட்டுறீங்க அப்படின்னா நீங்க எப்படிடா தமிழ்நாட்டை மீட்டு கொண்டு வருவீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சத்தம் போடாம அவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. 9.3 லட்சம் கோடி அப்படிங்கிறது கடன் மாறி இருக்கு. அதிமுக ஆட்சிக்கு வரப்போ, அதிமுக ஆட்சியில இருந்து திமுக ஆட்சிக்கு வரப்போ ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஆனா இவங்க நாங்க நலத்திட்டம் பண்றதுக்கு கடன் வாங்குறாங்களா இல்ல கொள்ளையடிச்சு வச்சுக்கிறதுக்கு கடன் வாங்குறானுங்களா அப்படின்னு தெரியல. இவ்வளவு கடனை 9.3 லட்சம் கோடியா மாத்தி வச்சிருக்காங்க. இது நம்ம பட்ஜெட்டோட கம்பேர் பண்றப்போ நம்மளோட பட்ஜெட் எவ்வளவு போடுவாங்க அப்படின்னா 3.2 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டோட பட்ஜெட். நம்ம பட்ஜெட்டை விட 2-3 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த கடனை நம்ம என்னைக்கு அடைக்க முடியும்? நம்ம சம்பாத்தியத்துல 17% நம்ம வட்டியா மட்டுமே கட்டிட்டு என்னைக்கு அடைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கே தமிழ்நாடு ரொம்ப வறண்ட மாநிலம், ஒண்ணுமே இல்லாத மாநிலம், சோத்துக்கு இல்லாத மாநிலமா அப்படின்னா கிடையாது. இந்திய அளவுலயே நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய மாநிலங்கள்ல அந்த முதல் 2-3 இடங்கள்ல இருக்கும். தொழில் வளர்ச்சியில முன்னாடி இருக்கோமா அப்படின்னா எல்லாத்துலயும் முன்னாடி தான் இருக்கும். எல்லா வளமும் இங்க இருக்குதான். இருந்துமே இந்தியாவுல தமிழ்நாடு அதிகம் கடன் இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த மோசமான ஆட்சி தான் காரணம். நம்ம சொல்ற மாதிரி மற்ற பிரச்சனைகளை எல்லாம் உடனடியா சரி செஞ்சிடலாங்க, ஒரு கையெழுத்தால சரி செஞ்சிடலாம். ஆனா அந்த கடன் வாங்கி வாங்கி அந்த சுமையை ஏத்துறது இருக்குல்ல, அது இன்னும் ஒரு 5 வருஷம் ஆச்சு. புது கட்சி வந்தா கூட அந்த 5 வருஷத்தால கூட இந்த கடனை இன்னொரு கட்சியால அடைக்க முடியாத அளவு முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இவங்க கடனை ஏத்தி வைக்கிறது அப்படிங்கிறது இங்க பேசப்படுறதே இல்ல, பேசணும். ஏன்னா இன்னொரு கட்சி நம்ம 26ல ஆட்சி ஏதோ மாறிடும் அப்படின்னு நம்ம முழுசா நம்புறோம். ஆனா அந்த கட்சி எங்கள்கிட்ட நிதி இல்ல, எங்களால இது பண்ண முடியல, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இது பண்ண முடியல, டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு இது பண்ண முடியல அப்படின்னு திமுகவை காரணம் காட்டிட்டு தான் நிக்கும். அந்த அளவுக்கு தான் இவங்க ஆட்சி அப்படிங்கிறது இருக்கு. இவங்க இந்த அளவுக்கு கடனா போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எதையாவது அள்ளி விட்டுட்டு அதை செய்ய முடியாம தவிப்பாங்க. மக்கள் ஃபைட் பண்ணி அதை வாங்குவாங்கல்ல. சோ அத மாதிரி பிரச்சனை திமுக அந்த சொன்னதுல எதையுமே செய்யல, 90% செய்யல அப்படிங்கிறது தெரியும். ஆனா வேற வழியே இல்லாம செஞ்ச இந்த மகளிர் உரிமை தொகை, இந்த ஃப்ரீ பஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுல மட்டுமே பட்ஜெட்ல 16,000 கோடி அரசு ஒதுக்க வேண்டியதா இருக்கு. அது எங்க இருந்து ஒதுக்குவாங்க? என்ன சொந்த பாக்கெட்ல இல்ல உங்க அமைச்சர்கள் ஆட்டையை போட்டு வச்சிருக்க காசுல இருந்தா எடுத்து ஒதுக்குவாங்க? இத மாதிரி நம்ம பணத்துல இருந்து ஒதுக்குவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது கடன் வாங்கி ஒதுக்கிட்டு தமிழ்நாட்டோட கடன் தொகையை அப்படியே அதிகமாக்கிட்டே போவாங்க. இதுவாது பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை முறை கரண்ட் பில்ல ஏத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியுங்க. பல முறை ஏத்திருக்காங்க. நாங்க அதுவும் இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு யூனிட் 5 ரூபாய் இருக்கு அப்படின்னா 5,000 ரூபாய் மாத்தினா பரவாயில்ல, இவங்க திடீர்னு மாத்தினாங்கன்னா 9 ரூபாய் மாத்துவாங்க, டபுள் மடங்கா மாத்துவாங்க, 50% அதிகமா மாத்துவாங்க. அப்படி எத்தனையோ முறை மாத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா கூட இன்னும் டான்ஜென்கோ வந்து நஷ்டத்துலதான் ஓடுது, இன்னும் வந்து அவங்களால மீள முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து வருஷத்துக்கு வருஷம் நிதியா கொடுக்கிறது. போன வருஷம் 15,000 கோடி சம்திங் கொடுத்தாங்க போல, இந்த வருஷம் 16,000 கோடி சம்திங் கொடுக்குறாங்க போல. சோ இந்த பணம்லாம் எங்க போகுது, யாரு திங்கிறா, எந்த அதிகாரி திங்கிறா, இல்ல திமுக நபர்கள் வந்து பிரிச்சுக்கிறதுக்காகவே கடன் வாங்கி இப்படி பிரிச்சு விட்டு வைப்போம், எல்லாம் கட்சிக்காரன் சம்பாதிக்கட்டும் அப்படின்னு பிரிச்சு விடுறாங்களா, ஏன் இவ்வளவு கடன் வாங்குறாங்க அப்படின்னே தெரியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆனா எனக்கு தெரியுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டா என்ன காரணம் அப்படின்னு. நம்ம முதல்வர் வந்து ரொம்ப பொம்மை முதல்வரா இருக்கிறது தாங்க முழு காரணம். என்னப்பா அப்படி சொல்ற, நம்ம முதல்வருக்கு தெரியாமலா இந்த இதெல்லாம் நடக்கும், அவரும் ட்ரை பண்ணி தான் பாப்பாரு, அதை தாண்டி தான் இந்த விஷயம் எல்லாம் கடலாம் வளர்ந்துட்டு இருக்கு, அவரு என்னப்பா பண்ணுவாரு அப்படின்னு கேக்குறீங்களா? உண்மையாலே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி இதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம முதல்வர் வந்து பொம்மை முதல்வர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், இப்ப நடந்த ஒரு உதாரணம் அப்படிங்கறத சொல்றேன். ஓரணியில் தமிழகம் அப்படின்னு டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு கேம்பெயின் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. கேம்பெயின் சொல்ல முடியாது, ஏன்னா அது கட்சிக்குள்ள கட்சி உறுப்பினர் சேர்க்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்னு ஏடிஎம்கே சைட்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது கேம்பெயின் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல, இப்போ விழுப்புரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த கேம்பெயின் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஏடிஎம்கே விட நாங்க தான் மாசு, நாங்க தான் கெத்து அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த ஓரணியில் தமிழகம் இருக்குல்ல, அது தொடங்கி 7 நாள் ஆகுது. இப்ப 7வது நாள்ல இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஊபிஸ் அப்படின்னா, 7 நாள்ல 50 லட்சம் உறுப்பினர்களை நாங்க சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கவே அப்படியே வாரி போடுதுல, என்னடா அது 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டாங்களா? சரிப்பா, இது ஏதோ ஊபி சொல்லுவாங்க, ஸ்டாலின் அப்படி சொன்னாரு, அவருக்கு தெரியாதா 50 லட்சம் உறுப்பினர்லாம் 7 நாள்ல எப்படி சேர்க்க முடியும், 50 லட்சம் உறுப்பினர் ஃபர்ஸ்ட் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கும்ல. பட் இத அவருடைய எக்ஸ் பேஜ்ல ஷேர் பண்ணி இருக்கிறதே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். இப்ப புரியுதா அவரை ஏன் பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்றேன்னு? எவனாவது போய் இத மாதிரி 50 லட்சம் உறுப்பினர் 7 நாள்ல சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு முதல்வர் இதை நம்பலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாள்ல 1 லட்சம் உறுப்பினர் சேர்க்க முடியுமா? அதிகபட்சம் சரி உடன்பிறப்புகள்லாம் பாடுபட்டு படாத கஷ்டம் எல்லாம் பட்டு சேர்த்தா கூட ஒரு 5 லட்சம் எல்லாம் சேர்க்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 5 லட்சம் பேரை தான் சேர்க்க முடியும். ஆனா இவங்க போயிட்டு 50 லட்சம் பேரை 7 நாள்ல சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆமா உண்மை அப்படின்னு நம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை எக்ஸ்பேஜ்ல ஷேர் பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, நமக்கு கீழே இருக்கிறவங்களாம் நாம ஆட்சி செய்யல, நம்மளை வச்சு சுத்தி இருக்கிறவங்களாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது மட்டும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2024 தேர்தல் போதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல அந்த எத்தனை வாக்காளர்கள் மொத்தம் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த இதுல வந்து மொத்தம் 6,18,00,000 பேர் இங்க வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே சொல்லிட்டாங்க. அவ்வளவு பேர் தான் இருக்காங்க. அதுல மெம்பரா இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 1 கோடி பேர் தான் அதிகபட்சம் இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு கட்சியில் அதிமுக 2 கோடி பேர் வச்சிருக்கோங்கிறாங்க, டிஎம்கே வந்து நாங்க 1.5 கோடி பேர் வச்சிருக்கோங்கிறாங்க. மாத்தி ஒவ்வொரு கட்சியும் ஒரு டேட்டா அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பாக்குறப்போ இவங்க 7 நாள்ல வந்து 50 லட்சத்தை சேர்த்துட்டாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 14 நாள் விட்டா 1.5 கோடி பேரை புதுசா சேர்த்துட்டு ஆட்சியே எங்க கையில வந்துச்சு, எலெக்ஷனே வைக்க வேணாம், நாங்க வந்து அன்ன போஸ்டா வந்துட்டோம், அங்க பாத்தீங்களா எத்தனை உறுப்பினர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத உடன்பிறப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நம்பி நம்ம ஸ்டாலின் அவர்களும் ஆமாப்பா 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு இந்த எக்ஸ்பேஜ்ல இந்த ஷேர் பண்ண விஷயம் இருக்குல்ல, சோ அதை பார்த்ததுல இருந்து இனிமே ஸ்டாலினை நம்பி பிரயோஜனமே கிடையாது. அவருக்கு இங்க கீழே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே தெரிய மாட்டேங்குது. அவரை வச்சு இங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சதுமே ஆல்ரெடி புரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த அளவுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்னு புரியறப்போ ஒரு வேதனை வரும்ல, அந்த வேதனை தான். சோ நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன், இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதை பத்தி பேச போறோம், உடைக்க போறோம், எல்லாம் செய்யணும் தான். ஆனா இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்குல்ல, இத இவங்க இன்னும் சீர்குலைச்சிட்டு போயிட்டாங்க, இன்னும் 6 மாசத்துல 8 மாசத்துல இன்னும் மோசமாயிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இன்னும் 10 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை இந்த பொருளாதார பிரச்சனையில இருந்து மீட்கவே முடியாது. பட் அடுத்த ஆட்சி யாரு வர போறாங்க, யாரு தலையில துண்டை போட்டுட்டு உட்காந்துருக்க போறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்க போகுது, இவங்க பண்ண தப்பால அவங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பேசுவோம், இத மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை திமுக வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒண்ணா எடுத்து பேசுவோம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை, மக்களுக்கு எதிரான விஷயங்களை
தமிழகத்துக்கு எதிரான விஷயங்களை யார் செஞ்சாலும் எங்க செஞ்சாலும் நம்ம எடுத்து நம்ம சேனல்ல பேசுவோம். அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.